இப்படியும் வித்தியாசமா யோசிக்கலாமான்னு நான் ரீசெண்டா ஜப்பான்ல ஒரு திருவிழாக்கு போயிருந்தேன். அங்க ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கப்பதான் அப்போ ஒருத்தரை பார்த்தேன். கையில போர்டோட நின்றுட்டு இருந்தாரு. பாக்குறதுக்கு ஃபுல்லா நார்மலா இருந்தாரு. சரி என்னதான் விஷயம் அப்படின்னு கிட்ட போய் பார்க்கும்போது பார்த்தா அவர் வரவங்களை வந்து புகழ்ந்துட்டு இருந்தாரு. சரி இப்படி புகழ்ந்துட்டு இருக்காரு, அப்படி பார்க்க வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் கையில ஒரு போர்டு இருந்துச்சு இல்லையா, அந்த போர்ட்லயே வந்துட்டு இங்க புகழப்படும் அப்படின்னு தான் ஜப்பனீஸ்ல எழுதி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து புகழ்றதே தான் வந்து ஒரு ஒர்க்கா இங்க நின்று செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. யாருக்கு தான் நம்மளை பத்தி 4 வார்த்தை நல்லதா அதுவும் புகழ்ந்து சொன்னா பிடிக்காது. ஸோ அதனால வரவங்க எல்லாருமே காசு பே பண்ணிட்டு புகழ்ச்சியை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. எனக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. பட் என்ன அவர் வந்து நான் ஸ்டாப்பாக ஜாப்பனீஸ்ல அப்படி புகழ்ந்து தள்ளுறாரு. என்னதான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சாலும் ஃபுல்லாக புரியாது அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரீயாக விட்டேன். அவர் மற்றவங்களை புகழ்றத பார்க்கும்போதே தெரிஞ்சது சூப்பராக புகழ்ந்துட்டு இருந்தாரு. ஜப்பான்ல எல்லாமே வித்தியாசமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இப்படி கூட வித்தியாசமா யோசிக்கலாமா அப்படின்னு இவர்கிட்ட கற்றுக்கிட்டேங்க. இந்த டேலண்ட் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ஸ் மூலியமா தெரிவிங்க.